ஹாய். நாங்கள் துபாய் வந்து இப்போ ஒரு 10 டேஸ் ஆச்சு. நான் இப்போ தான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன். நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போய் ஏர்போர்ட்டில் வந்துட்டு நாங்கள் வந்து இண்டிகோ வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம். ஸோ கோயம்புத்தூர் வந்து ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து, சேலம்லேருந்து. ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டு நாங்கள் ஒரு 9 to 10 ஓ கிளாக்லாம் ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட். ஆனால் எங்களுக்கு 2 o'clock தான் வந்துட்டு ஃப்ளைட்டுன்னு சொன்னாங்க. அதுவும் டிலே ஆகும்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் போய் வெயிட்டிங்கில் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம், சீக்கிரமாக நம்ம முடிச்சுட்டு அப்படின்ட்டுன்னு. பட் சென்னையில் வந்து ரொம்ப ராங் ப்ராசஸாக இருந்துச்சுங்க. இங்கே வந்து சின்ன ஏர்போர்ட்டுங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இமிக்ரேஷனும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இப்படி வந்து இங்கே வெயிட்டிங்கில் வெயிட் பண்ணோம். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வேறு இங்கே லன்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. லான்ச் எதுவும் இல்லைன்ட்டாங்க. டொமஸ்டிக்கு தான் நமக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து பசி வேறு. அப்புறம் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு வழியாக ஃப்ளைட் வந்து 2 o'clockலாம் எங்களுக்கு வந்துருச்சு. நாங்கள் ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃப்ளைட் ஏறிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு, அப்புறம் ஃபுட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். அப்படியே நாங்கள் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். ஏஇ ரீச் ஆகிட்டோம். அப்புறம் சொன்னாங்க, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு விண்டோ சீட்டு தாங்க கிடச்சிது. அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே நான் வந்தேன். ஆக்சுவலி எனக்கும் என் ஹஸ்பண்ட் 2 பேர்த்துக்குமே வந்து விண்டோ சீட் கொடுத்தாங்க. பட் நாங்கள் வந்து கேட்டு வாங்கிட்டோம். 3 பேரும் சேம் ரோல் உட்கார்ற மாதிரி சீட் நாங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கிட்டோம். ஏன்னா எனக்கும் பாப்பாவுக்கும் ஃபஸ்ட்டு டிக்கெட் புக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் புக் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு வந்துட்டு 2 விண்டோ சீட் கிடச்சிது. லாஸ்ட் டைம் நான் போகையிலையுமே வந்துட்டு எனக்கு விண்டோ சீட் தான் கொடுத்தாங்க. பாப்பாலாம் விண்டோ சைடு உட்காரவே மாட்டேன்ட்டாங்க. நானே தான் உட்காந்து நல்லா ஜாலியாக ரசிச்சுட்டே வந்தேன். இந்த டைமும் அப்படி தான். என்ன இந்த இண்டிகோ ஃப்ளைட்லலாம் கொஞ்சம் ஃபுட்டு வந்துட்டு ஓகே அப்படின்னு தான் இருந்தது. எத்தியாட்ஸில் நாங்கள் லாஸ்ட் டைம் நானும் பாப்பாவும் ட்ராவல் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சுங்க. சர்வீஸும் சரி, ஃபுட்டும் சரி, மீல் எல்லாமே சூப்பராக இருந்தது. இங்கே வந்துட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகையில பயமாக இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி தடன்னு ஒரு மாதிரி இது. லாஸ்ட் டைம்லாம் நானும் பாப்பாவும் பயப்படவே இல்லை. இந்த டைம் மற்ற குழந்தைங்களாம் கத்துறத பார்த்துட்டு பாப்பா பயந்துட்டா. அப்புறம் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அப்படியே ரீச் ஆகிட்டு அப்படியே நமக்கு வந்துட்டு ஃப்ளைட் வந்து இறங்குற டைமில் நாங்கள் அப்படியே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தோம். ரொம்ப ஷேக் ஆகிட்டே தான் வந்தது. ஒரு வழியாக அப்படி லேண்ட் ஆகிட்டோம். அப்புறம் சீக்கிரமாக எல்லாம் இறங்கி வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் அபுதாபிக்கு தான் ரீச் ஆனோம். அபுதாபிலேருந்து எங்களுக்கு ஆஃபீஸ் கேப் இருக்குது. ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு டாக்ஸி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு ஈவினிங் ஆகிடுச்சா, அப்படியே பொறுமையாக வெளியில் போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அபுதாபிலேருந்து நாங்கள் ஷார்ஜா நாங்கள் ஷார்ஜா போகிறதுக்கு அங்கே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட் ஆகிடுச்சா. ஈவினிங்கே நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு போயிட்டோம். இங்கே வந்துட்டு அபுதாபி வந்து நாங்கள் வந்தது தான். இங்கே அபுதாபி நமக்கு வந்து நடக்கிறதுக்கு இமிக்ரேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் முடிகிறதுக்கே எங்களுக்கு ஒரு 1 hour பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா இது லாங் நம்ம வாக்கு இருக்குது. லாங்கில் நம்ம போயிட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் லக்கேஜ் எல்லாம் எடுக்கிற செக்ஷன்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு சரி பொறுமையாக போகலாம். பாப்பாவை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஃபாஸ்ட்டாக போக வேணாம், கேபும் வர லேட் ஆகும் அப்படின்ட்டுன்னு அப்படியே பொறுமையாக நாங்கள் அப்படியே ஹாப்பியாக பேசிக்கிட்டே ஜாலியாக போயிட்டுருந்தோம். நாங்கள் தனியாக வரையில் இப்படி போனோம் அப்படி போனோம், நாங்கள் தான் ரொம்ப லாஸ்ட்டாக போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பேசிக்கிட்டே போனோம். ஹஸ்பண்ட் கூட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஃப்ளைட்டில் துபாய் ஃப்ளைட்டில் வரேன். லாஸ்ட் டைம் நானும் பாப்பா மட்டும் தான் வந்தோம் ஹஸ்பண்டை பார்க்குறதுக்கு. அப்புறம் நாங்கள் வந்து இங்கே செட்டில் ஆகும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அப்படி அகெயின் வி கேம். அப்புறமேட்டு போயிட்டு இமிக்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு இமிக்ரேஷனும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இந்த டைம் என்னமோ தெரில, ஹஸ்பண்ட் கூட வரையில் எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நானும் பாப்பாவும் தனியாக வரையில் எங்களுக்கு ரொம்ப நிறைய நேரம் நாங்கள் ஏர்போர்ட்குள்ளேயே இந்த மாதிரி இருந்தது. இந்த டைம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு பேகேஜ்லாம் எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு பாப்பா பாட்டுக்கு அவங்க ஃபஸ்ட்டு போயிட்டா. எல்லாம் அவளுக்கே தெரியுது. அப்புறம் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து ஆப்போசிட்டில் தான் பார்க்கிங்கு. கார் வந்துருச்சு. அப்புறம் எல்லாம் எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டோம் ஷார்ஜாக்கு. அப்பா அதுக்கப்புறம் செம்ம டயர்டு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ரீச்